Hi armies, welcome back to our channel. I'm your black. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு செக்கோட ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். when you're forced to marry your crush but he hate you. ஸோ டைட்டில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து என்ன கான்செப்ட்னு புரிஞ்சிருக்கும். வழக்கம் போல் தான் நிறைய எஃப்எஃப் சேனல்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ வந்துட்டு இது வந்து ஆக்சுவலி ஒரு பர்த்டே ஒன் ஷாட். அண்ட் வந்துட்டு இன்றைக்கி பர்த்டே விஷ் வந்துட்டு யாருக்குன்னா ரஞ்சிதான்னு சொல்லிட்டு அவங்களோட பர்த்டே தான்டா. ஸோ நம்ம ஆர்மிஸ் எல்லாருமே அவங்களுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே விஷ் சொல்லிடுங்க. அண்ட் வந்துட்டு இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எல்லாருமே லைஃப்பில் ஹாப்பியாக இருங்க, ஓகேவா? ஓகே. ஸோ வந்துட்டு இப்போது டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ வந்துட்டு புதுசாக பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணி. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் தான் வந்துட்டு காலையில் நீங்கள் அப்படியே ஏஞ்சி வரீங்க. ஸோ அப்படியே ஏஞ்சி வந்த உடனே உங்கள் அம்மா கிட்ட காஃபி ஸோ இந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா தராங்க. நீங்கள் அப்படியே குடிச்சிட்டு, எப்படிம்மா நீ மட்டும் இவ்வளோ அழகாக இருக்க, என்னடி காலையில் ஐஸ் வைக்கிற, என்ன வேணும்? ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஆக்சுவலி ஒரு பிஸ்னஸ் மேனோட பொண்ணு. ஸோ பிஸ்னஸ் மேனோட பொண்ணுனாலே இப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க நல்லாவே தெரியல. ஸோ நைட் ட்ரெஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் வியர் பண்ணியிருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஏன்டி இப்படி ஷார்ட்டாகவே வியர் பண்ணுற? ஏம்மா நைட் ட்ரெஸ் தானே. நைட் ட்ரெஸ் தான், அது தெரியுது. இருந்தாலும் வீட்டுக்கு யாராவது திடீர்னு வந்தாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவேன்? அப்போ பார்த்துக்கலாம், நான் மேக்ஸிமம் ரூமில் தானே இருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம் மீ. சரி, ஓகே ஓகே அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு குட்டி தம்பியுமே இருப்பான். ஸோ அவன் வந்துட்டு, வாயன் எருமை எங்கடி இருக்க அப்படின்ட்டே வரானே. உங்கள் அம்மா, ஏன்டா காலையில் அவளை வம்பிழுக்கிற? நான் ஒன்றும் வம்பிழுக்கலை. அவள் தான் பாரு காலையில் ஏஞ்சதுமே என்னோட டெஸ்கில் அந்த எல்லா திங்ஸுமே களைச்சி போட்டாம்மா. நான் களைச்சி போடலடா, நீ தாண்டி களைச்சி போட்ட. நிஜமாகவே நான் களைச்சி போடல நைட்டு இந்த லூஸு தூக்கத்தில் அரேஞ்ச் பண்ணிக்க மறந்துருப்பான். நானே ஏஞ்சோன்னே இங்கே தான் வரேன். ஸோ காலையில் 2 பேரும் ஆரம்பிச்சிடாதீங்க. என்னங்க அப்படின்னு உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க. 2 பேரும் விட்டிங்க பாரு ஜூட்டு, அவன் ரூம்க்கு ஓடிட்டீங்க. ஸோ வந்துட்டு இப்படி தாண்ட செம்ம ஜாலியாக வந்து உங்கள் லைஃப் அப்படியே வேறு லெவலில் போயிட்டுருக்கும். உங்கள் வீடே செம்மையாக அந்த கலாட்டாவாக செம்மையாக அப்படியே கலகலகலன்னு தான் இருக்கும். நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 1 இயர் 2 இயர் 1 இயர் 1.5 இயர் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் சும்மா தான் இருக்கீங்க, வேலைக்கும் போகல. வீட்டில் கேட்டாலும் போர் அடிக்குதுன்னு கேட்டாலும், போர் அடிச்சிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் எங்கேயாவது வெளியே போயிட்டு வா, அவ்வளோதான், வேலைக்கெல்லாம் நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்பப்போ உங்கள் தம்பியை மட்டும் கூட்டிகிட்டு வருவீங்க, அவ்வளோதான். உங்கள் தம்பி வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்ருக்காரு. ஸோ வந்துட்டு இப்படியே தான் உங்கள் லைஃப்புமே போயிட்டுருக்கு. ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே உட்காண்ட்ருக்கீங்க. அதாவது உங்கள் அம்மா, நீங்கள், உங்கள் தம்பி உட்காண்ட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து, வயன் சொல்லுமா, இல்லை காலேஜ் முடிச்சிட்டல, வேலைக்கும் போகிறதில்ல, ஸோ வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏம்மா, எனக்கு என்ன வயசாச்சு, எனக்கு என்னென்ன 21 தானே ஆகுது, அதுக்குள்ளே எதுக்கு கல்யாணம்? பண்ணிக்கோடி, அதெல்லாம் போகட்டும் இன்னும் கொஞ்ச நாள். வயன் ப்ளீஸ், என்னோட கல்யாணத்தில் நீயே இவ்வளோ ஆர்வமாக இருக்க? அது இல்லை, உனக்கு வரன் வந்திருக்குடி. வரன் வந்திருக்கா? என்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லவே இல்லை. அது வந்துட்டு கேட்டுட்டு சொல்லான் இருந்தேன். அதான் சொல்லிட்டீங்களே, எங்கே அந்த மூஞ்சை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்தா அதில் வந்து ஒரு 10 ஃபோட்டோஸ் பக்கமாக இருக்குது. இவ்வளோ ஃபோட்டோஸ் வந்திருக்கா? எல்லாருமே நமக்கு ஈக்குவலான பிஸ்னஸ் மேன்ஸ் தான். பிஸ்னஸ் மேன்ஸை பார்த்தாலும் எப்படிமா கல்யாணம் பண்ண முடியும்? பிஸ்னஸ் மேன்லாம் நீ கட்டி வச்சிருக்கியா அவர் மாதிரி தான் இருப்பாங்க. என்னடி என் புருஷனை பற்றி ஏன்ட்டே பேசுகிற? உன் புருஷனை பற்றி உன்ட்ட தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி என் புருஷன் மேட்ரு இப்போ நீ இதை சொல்லு. எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் இன்ட்ரெஸ்ட் இல்லை. வயன் கல்யாணம் பண்ணிக்க போறியாடி? யார் அந்த பாப்பில்? உனக்குன்னு சீக்கிரம் அடிமை. இப்போ நீங்கள் மண்டையிலே கொட்டிட்டு வாய முடிட்டுடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னோட பிடிக்கலையா? இவளுக்கு பிடிக்கலாம் விடுங்க, எனக்கு பொண்ணு பாருங்கள், நான் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். வாள், இன்னும் காலேஜ் கூட போகலை, அதுக்குள்ளே வாயப்பாறேன் இதுக்கு அப்படின்னு அவங்க அம்மா வந்து துரத்துறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு படா இவங்க சண்டையில் என்ன மறந்துட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே சாயிறீங்க சோஃபாவில். வயன் அதில் யாராவது பிடிச்சிருந்தா பாரு அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஐயோ
பார்க்காம விட மாட்டாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோ கவரையும் பிரித்து பிரித்து பார்க்குறீங்க. பார்த்தா எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நல்லா தான் இருக்கானுங்க. ஆனால் எனக்கு பிடிக்கலையே, என்ன தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? ஸோ வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வந்துட்டு போகுது கொஞ்சம் டேஸுமே. ஸோ வந்துட்டு இப்போ உங்கள் அப்பாவே கேட்குறாங்க, வயன் சொல்லுப்பா. இல்லைடா உனக்கும் ஏஜ் ஆகிடுச்சுல்ல, ஸோ கல்யாணம் பண்ணிக்கிறியா? பா எனக்கு ஏன் நான் இங்கே இருக்கிறதுல உங்கள் யாருக்கு எது பிரச்சனையா? ஏன் நான் துரத்தி விட்றதுலே இருக்கீங்க? பண்ணிக்கூட வயன் ப்ளீஸ்டா. பா இப்போதைக்கு எனக்கு மேரேஜ்லாம் வேணாம்ப்பா. இல்லைடா வயன் உனக்கு ஏஜும் ஆகிடுச்சுல்ல, மேரேஜ் ஏஜ். ஸோ பண்ணிக்கோ வயன் ப்ளீஸ், அப்பாக்காகடா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. பா வேணாம்ப்பா ப்ளீஸ்ப்பா. நான் கல்யாணம் பண்ணிக்கலப்பா. நான் வேணா இன்னும் ஒரு 2 இயர்ஸ் போகட்டும், அப்போ வேணா நான் பண்ணிக்கிறேன்ப்பா. இப்போதைக்கு வேணாம்ப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா. ப்ளீஸ் 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 அப்படிங்கிறீங்க. அப்போ வந்துட்டு இல்லை வயன் ப்ளீஸ் வயன் பண்ணிக்கோடா. பா வேணாம்ப்பா ப்ளீஸ்ப்பா. வயன் பண்ணிக்கோ வயன். பா வேணாம் வயன். அப்பா சொன்னால் கேட்பியா மாட்டியா? பா கேட்பேன். நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க பா. பொண்ணு பார்க்க வராங்க பா. ஆனால் பொண்ணு பார்க்க வராங்க அவ்வளோதான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்கள் அப்பா போயிடுறாரு. அம்மா என்னம்மா அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா, எனக்கு வேணாம்மா. வயன் உங்கள் அப்பா என்ன தான் நான் சொன்னதை கேட்டாரும் அவர் இதே ஒரு முடிவு எடுத்துட்டா அதில் ஸ்ட்ராங்காக இருப்பாருன்னு உனக்கே நல்லா தெரியும். ஸோ வேறு வழி இல்லை. மாமாம்மா ப்ளீஸ்மா எனக்கு வேணாம்மா இப்போதைக்கு கல்யாணம். ஒரு 2 இயர்ஸ் போகட்டுமா, கண்டிப்பாக நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. இப்போ வேணாம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. வயன் சொல்கிறாங்கள, அப்பா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். ஆமாம் உன் புருஷன் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஏய் பாய் ஓவர்டி உனக்கு பொடி பொடி அப்படின்னு நீங்கள் உங்கள் அம்மா சொல்லிட்டு போறீங்க. எது அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வராங்க, நீங்கள் குடுகுடுன்னு போயிடுறீங்க. ஸோ வந்துட்டு உங்கள் தம்பி அப்படியே போயிட்டு, ஏம்மா சொல்லிட்டா பேசாமல் எனக்கு வச்சு கல்யாணம் பண்ணியிருங்களேன். டே காலேஜ் ஃபஸ்ட் இயர் தான் போகிற, வாழை நறுக்கிடுவேன் போ அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அது என்ன அவளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க? அவள் கல்யாணமே வேணாங்கிறா, ஆனால் அவளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்க, ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு இவன் பாக்கில் போகிறான். ஸோ அப்போ வந்துட்டு கரெக்டாக ஒரு கரண்டி வந்து விழுவுதா, அம்மே அப்படின்ட்டு அவன் போயிடுறான். ஸோ வந்துட்டு உங்கள் அம்மாவும் பார்த்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுமே போயிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஆகுது. உங்களுக்கு சரி பயமாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, வயன் நல்ல மாப்பிள்ளை தாண்டி இருக்கும், கல்யாணம் பண்ணிக்கோடி. ஏன்? எனக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போயே கல்யாணம் பண்ணிவிட்டு என்னடி பண்ணுறது? ஏன் என்ன பண்ணுறதுன்னு உனக்கு தெரியாதா? சீ வாய் முடுங்க. நான் ஒரு டென்ஷனில் தான், நீங்களாம் ஒரு இதில் இருங்க. பண்ணிக்கோடி, அப்பா அம்மா சொல்கிறது எதாக இருக்கும், நல்லதுக்காக தானே இருக்கும். அதனால் நீ பண்ணிக்கோ, ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, பிரச்சனையெல்லாம் எனக்கு தானே. ஏன்டி பிஸ்னஸ் மேனுங்கிறாங்க, நல்ல பையங்கிறாங்க, பண்ணிக்கோ. ஐயோ எனக்கு வேணாம். எனக்கு மேரேஜ்லேயே இன்ட்ரெஸ்ட் இல்லைடி. பிஸ்னஸ் பையனாக இருந்தால் என்னவா இருந்தேன். ஒரு 2 இயர்ஸ் கழித்து ஒரு நார்மலான பையனை கல்யாணம் பண்ணி வச்சா கூட எனக்கு ஓகே. பிஸ்னஸ் மேனெல்லாம் பேராது கல்யாணம் பண்ணுவாங்களா? பிஸ்னஸ் 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 எப்போ பாரு அதிலே கட்டிட்டு அழுவானுங்க. ஷோ சரி நீ வேணாம் போயிட்டு எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிவிடு, வேலை முடிஞ்சிச்சு. எங்கள் அப்பா நேற்று ஸ்ட்ராங்காக சொன்னதை பார்த்தா அவங்கள்ட்ட கண்டிப்பாக என் பொண்ணு ஓகேன்னு சொல்லிவிடுவா, மேரேஜ்க்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணு கூட சொல்லியிருப்பார். அப்படியா? அப்படி தான். அப்போ கரெக்டாக உங்கள் அம்மா உள்ள வந்துட்டு, வயன் ரெடியா? அம்மா எனக்கு வேணாம்மா மேரேஜ் ப்ளீஸ்மா. வயன் அவங்களாம் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க, தயவு செஞ்சு இப்படி இருக்காத, அழாம இரு அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே சாரியெல்லாம் கட்டிட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்கீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க, அப்படியே சலசலன்னு எல்லாம் வர சத்தம்லாம் கேட்குது. உங்களுக்கு அப்படியே செம்ம பயமாக இருக்குது. உண்மையாகவே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களே, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் 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 அப்படின்ட்டு நீங்கள் இருக்கீங்க. உங்களோட மைண்ட் செட் இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் உங்கள் அப்பாவோட மைண்ட் செட் இந்த பையனுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நடுவில் உங்கள் அம்மா தான் பாவம் மாட்டிட்டு முழிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் எல்லாருக்குமே போய் ஜூஸ் கொடுக்குறீங்க. ஸோ கொடுக்கும்போது வந்துட்டு மாப்பிள்ளை கிட்ட வரும்போது மாப்பிள்ளையை நல்லா பார்த்துக்கோமான்னு சொல்கிறாங்க. நீங்கள் மாப்பிள்ளையை பார்க்குறீங்க, அப்படியே அந்த பிளேட்டை கீழே விட்டுடுறீங்க. உங்கள் அம்மா வந்து, வயன் அம்மா
அப்படிங்கிறீங்க. சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கிளாஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் போய் உங்கள் அம்மா பக்கத்தில் நிற்கிறீங்க. இப்போ வந்து சுச்சோ என்னாச்சு பொண்ணு இப்படி அபசகுணமாக விட்டாளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை அது ஒன்றும் இல்லை, அந்த பிளேட் கொஞ்சம் வழுக்கும் அதனால தான் தெரியாமல் விட்டுட்டா. ஓ சரி சரி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே அந்த பையனை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஷாக்கு தாங்கலை. இவனா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஸோ வந்துட்டு அது வேறு யாரும் இல்லைடா, ஜேகே தான். ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு செம்ம ஷாக்காக இருக்கீங்க. அம்மா இவனாம்மா மாப்பிள்ளை? ஏய் மாப்பிள்ளாடி இவன் வாங்குற, முதல்ல இவங்களாம் போட்டு ஒன்று வச்சுக்கிறேன். எதுக்கு நீ தட்டை கீழே விட்ட? இப்போ பாரு இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு. அம்மா அது ஒரு பயத்தில் விட்டம்மா. என்ன பயம்? அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு உங்கள் அப்பா வந்துட்டு ஐயோ மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை, வாங்க இங்கே தான் இருக்குது வாஷ்ரூம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடறாங்க. ஜேகே உங்களை பார்த்து முறைச்சிட்டே போகிறான். உங்களுக்கு சரி பயமாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை அப்படியே பார்க்குறா. மச்சான் இவனாடி மாப்பிள்ளை? எனக்கு தெரியாது மச்சான், நானும் இப்போ தான் பார்க்குறேன், ஃபோட்டோ கூட என்கிட்ட காட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் வந்துட்டு அவருமே வாஷ் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஸோ அவங்க அப்பா அம்மா வந்துட்டு எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, எங்கள் பையனுக்குமே பிடிச்சிருக்கு. ஸோ நாங்கள் வந்துட்டு என்றைக்கு மேரேஜ் வச்சுக்கலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ சரி, எங்கள் பொண்ணுக்குமே உங்கள் பையனை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னான். அப்படிங்கும்போது ஜேகே உங்களை பார்த்து முறைக்கிறான். உங்களுக்கா சரி பயமாக இருக்குது. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு அம்மா நான் எப்போம்மா சொன்னேன்? ஃபைன் வாயை மூடு அம்மா. அம்மா இருந்தாலும் ஃபைன் வாயை மூடுன்னு சொன்னேன். ஓ கடவுளையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. ஸோ வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு சரி எப்போ இது பண்ணிட்டு கொஞ்சம் பார்த்து தேதி பார்த்து சொல்லுங்கன்னொடனே நீங்கள் வந்துட்டு ரூமுக்கு போகலான்னு போகிறீங்க. எல்லாருமே போயிடுறாங்க. உங்கள் அப்பா வந்துட்டு வயன் நெல்லு பா, எதுக்கு நீ பிளேட்டை கீழே விட்ட? பா அது கை நடுங்கி கீழே விட்டான்ப்பா. நீ பிளேட்டை விட்டனால அவங்க என்னென்னலாம் பேசினாங்க பார்த்தியா? சரி விடு, என்னமோ நடந்து போச்சு. இந்த பையனை தான் நான் உனக்கு ஃபிக்ஸ் பண்ணேன். ரொம்ப நல்ல பையன், பெரிய ஃபேமிலி, ரொம்ப நல்ல ஃபேமிலி, எல்லாத்தையும் விசாரித்து தான் பண்ணுறேன் சரியா? உன்னை ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கு தான் உங்களை பொண்ணு பார்க்க வர சொன்னேன். அவங்க எப்போயோ உன்னை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. என்ன பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களா? நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததே கிடையாதுப்பா. அவன் என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர். உன்னை வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்டியில் பார்த்தாங்க. அப்போயே வந்து கேட்டாங்க. நான் தான் சொன்னேன் என் பொண்ணுக்கு வந்துட்டு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. பட் அவங்களுக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க என் பையனுக்கு தான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதான், நீ உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி இவனை தான் நீ கல்யாணம் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் அப்பா வாழ போகிறவன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? ஃபைன், உனக்கு பாய் ரொம்ப அதிகம், ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் பேச ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்கள் அப்பா சுத்தமாக காது கொடுத்தே கேட்கல. ஸோ நீங்கள் அழுதுகிட்டே போயிடுறீங்க. அப்போ வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு மச்சான் இவன் உன்னோட க்ரஷ்ஷு தானே மச்சான்? ஆமாண்டி. ஆனால் நீ ஏன் இப்போ கல்யாணம் வேணான்னு சொல்கிற? உனக்கு காலேஜ்லேயே இவனை அவ்வளோ பிடிக்கும் தானடி? ஆமாம் அவ்வளோ பிடிக்கும் தானா? எனக்கு இவன் வேணாண்டி. ஏன் மச்சான் என்ன ஆச்சு? பிகாஸ் அவனுக்கு என்னை பிடிக்காது. என்ன சொல்கிற? அவனுக்கு உன்னை பிடிக்காதா? ஆமாம் அவனுக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஆனால் ஏன் மச்சான்? இது ஏன் ரீசன் கேட்காதீங்க. அவனுக்கு எனக்கு பிடிக்காது, ஆனால் எனக்கு அவனை இந்த வரைக்கும் பிடிக்கும்டி. அவனை வச்சு தான் இத்தனை நாள் கல்யாணம் வேணாம் சொன்னேன். ஆனால் அவனே எனக்கு வேணும்னு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 2 வீக்ஸ் கழித்து உங்களுக்கு மேரேஜுமே இப்போ நடக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் 2 பேருமே ஸ்டேஜில் இருக்கீங்க. ஃபாதர் வந்துட்டு கேட்குறாரு, வயனாகிய நீ ஜான் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே முறைக்கிறான். உங்களுக்கு சரியாந்திர பயமாக இருக்குது ஜேகேவை பார்க்குறாங்க. டக்குன்னு திரும்பிட்டு உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. உங்கள் அப்பாவோட ஃபேஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஓகேன்னு சொல்லணும்னு தான் தோணுது. ஐ டூ ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு ஜான் ஜங்குக் ஆகிய நீ வயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? ஐ டூ ஃபாதர்.
நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜேகே பார்த்துட்டு தென் வந்துட்டு ரிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு 2 பேருமே ரிங்கும் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஜேகே ஸ்டில் அவங்கள முறைச்ச மாதிரியே தான் இருக்கான். ஸோ வந்துட்டு அப்படியே ரிங் சேஞ்ச் பண்ணிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. தென் வந்துட்டு ஜேகே வந்து உங்கள் ஹேண்டில் மட்டும் அப்படியே ஹேண்டு பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கேயே ஃபோட்டோ ஷூட்டுமே நடக்குது. எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஜேகேவோட வீட்டுக்குமே கிளம்பி போகிறீங்க. ஸோ வந்துட்டு அங்கே போனோடனே வயன் ஒரு விஷயம்டா. சொல்லுங்கள் ஆண்டி. இல்லை, நீயும் ஜேகேவும் தனியாக ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு வீடு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அங்கே தான் இருக்க போகிறீங்க. அப்போது நான் உங்கள் கூட இருக்க மாட்டேன் ஆண்டி. இல்லைடா, நீங்கள் 2 பேரும் தனியாக தான் இருக்க போகிறீங்க. நியூ கப்புள், ப்ரைவசி வேணும்ல. ஓகே ஆண்டி. இன்றைக்கி நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க. நாளையிலேருந்து நீங்கள் அங்கே போயிடுவீங்க. ஓகே ஆண்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தென் வந்துட்டு வெட்டிங் நைட்டுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸுமே நடக்குது. ஸோ நீங்களுமே வந்துட்டு போகிறீங்க வெட்டிங் நைட்டு. நீங்களும் போகிறீங்க. உள்ளே போனால் ஜேகே பார்த்தா உங்களுக்கு சரி பயமாக இருக்குது. கதவு பக்கத்துலேயே நிற்கிறீங்க. ஜேகே உள்ளவா. அப்படியே அவர் லேப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே போய் அந்த பால் வந்து கொடுக்குறீங்க. ஸோ ஜேகே பார்த்துட்டு அங்கே டேபிளில் வை. ஆனால் ஆண்டி குடிக்க சொன்னாங்க. டேபிளில் வையேன்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப லோ வாய்ஸில் தான் பேசுகிறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் டேபிளில் வச்சுட்டு போய் உட்காடுறீங்களா. ஸோ உட்காந்தோடனே இது பார், இந்த கல்யாணம் எனக்கு விருப்பம் இல்லாமல் தான் நடந்துச்சு. நீ நினைக்கிற மாதிரிலாம் இங்கே நடக்காது, புரியுதா? நீ பார்க்கல உன்னோட ஏரியாக்குள்ளே இரு, நான் என்னோடய ஏரியாக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கல லேப்பில் ஒர்க் பண்ணிகிட்டே சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு ஆக்சுவலி எனக்குமே விருப்பம் இல்லாமல் தான் ஜேகே நடந்துச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. உங்களுக்கே விருப்பம் இருந்தாலும் எனக்கு எப்போ ஓகேவோ அப்போ தான். அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அப்படியே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. தென் நீங்கள் வந்துட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. தென் காலையில் எந்திரிக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு இப்போது கிளம்பி அந்த நீங்களும் ஜேகேவும் ப்ரைவேட்டாக இருக்கிற அந்த ரூம்குள்ளே அந்த வீட்டுக்கு போகணும். ஸோ வந்துட்டு நீங்கள் அந்த வீட்டுக்கும் போய் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுறீங்க. ஸோ ஜேகே ஆஃபீஸ்க்கு போயிடுறோம். நீங்கள் மட்டும் தான் தனியாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. தென் உங்கள் ரூமில் வந்து தனியாக அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. கூட வந்து ஒரு 2 பேரை விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு ஹோல் வீட்டிலையுமே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. தென் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஸோ வந்துட்டு அப்படியே தாண்டா ஒரு 1 மந்த் பக்கமாக போயிருக்கோம். ஸோ உங்கள் அம்மாவும் வந்துட்டு அப்பப்போ பார்த்துருப்பாங்க, உங்கள் அத்தையும் அப்பப்போ பார்த்துருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு வரா. ஸோ வந்தோடனே மச்சான் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. சரி, நான் வந்துட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். என்ன? எதுக்கு ஜேகே அவனை வெறுக்கிறான்? அதுக்கான ரீசன் எனக்கு தெரியாது. அவனுக்கு என்ன பிடிக்காது, அது மட்டும்தான் தெரியும். நிஜமாவே உனக்கு ரீசன் தெரியாதா? தெரியாதுடி அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. சரி மச்சான், டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுமே கிளம்பிடுறா. தென் வந்துட்டு ஆக்சுவலி உங்களுக்கு அந்த ரீசன் தெரியும், ஏன் வந்துட்டு ஜேகே நம்மளை வெறுக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு ஒன் டே நைட் ஜேகே செம்மையாக ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்கான். ஸோ ட்ரிங்க் பண்ணிவிட்டு நைட்டு ஒரு 11:30 பக்கமாக வரான். நீங்கள் பெல்ல அடித்த உடனே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணோடனே ஜேகே என்ன தள்ளி அப்படின்ட்டு அவர் பார்க்கல உங்களை தள்ளி விட்டுறாரு. ஸோ நீங்கள் டோர் லாக் பண்ணிட்டு ஜேகே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? ஆமாண்டி, குடிச்சிட்டு தாண்டி வந்திருக்கேன். என்னடி பண்ணுவ? ஜேகே டீ போட்டு பேசாதீங்க. அப்படி தாண்டி பேசுவேன். உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு நான் டெய்லியுமே குடிச்சிட்டு தாண்டி வந்திருக்கணும். என்னமோ தெரில, இத்தனை நாள் பிஸ்னஸ்ன்றதுனால குடிக்க டைம் கிடைக்கல. என்ன கல்யாணம் பண்ணதுக்கு நீங்கள் குடிச்சிட்டு வந்துருக்கணுமா? ஏன் நான் என்ன அவ்வளோ மோசமான பொண்ணா? ஆமாண்டி, நீ ஒரு மோசமான பொண்ணு தாண்டி. அன்னைக்கு காலேஜில் என் ஃப்ரெண்டு கூட ரெஸ்ட் ரூமில் என்னடி பண்ண? என்ன பண்ண? ஜேகே அதுக்கான ரீசன் என்னன்னு உங்களுக்கே தெரியும். உங்கள் ஃப்ரெண்டு தான் தெரியாதனமாக பிளாக்மெயில் பண்ணி என்ன அங்கே வர வச்சான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல ஜேகே. நிறுத்தடி. ஏன் அவங்க கூப்பிட்டானா நீ போயிருவியா? நீ நான் ஐட்டம் ஆடி. ஜேகே வார்த்தை ஆழ்ந்து பேசுங்க, எனக்கும் பேச தெரியும்.
ஏ நிறுத்தடி. அன்னைக்கு உனக்கு கூட என் மேலே க்ரஷெல்லாம் இருந்துச்சுல காலேஜில். கேள்விப்பட்டிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவானுங்க, மச்சான் அந்த வயன் பொண்ணுங்க உன் மேலே க்ரஷ்ஷா மச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்கி சிக்கி பார்த்து நீ என்னை தொடக்கூடாது அப்படின்ட்டு அவர் போய் அவர் பக்கத்தில் சோஃபாவில் உட்காந்துக்கிறாரு. ஸோ சோஃபாவில் உட்காந்துட்டு அவர் பக்கத்தில் சொல்கிறாரு, எனக்கு கூட ஒரு கட்டத்தில் உன்னை பிடிக்கும்டி, பார்க்க அழகா, நல்ல ஸ்ட்ரக்சரா, காலேஜ் பியூட்டி, காலேஜ் பியூட்டி. ஆனால் நீ அப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லடி, அப்படி நினைக்கவே இல்லை. உன்னை கல்யாணம் பண்ணதுக்காகத்தாண்டி நான் இன்னைக்கு குடித்தேன், உன்னை கல்யாணம் பண்ணதுக்காக மட்டும்தான் அப்படிங்கிறாரு. ஸோ அப்படியே அவர் ஃபெயிண்ட் ஆகிடுறாரு. உங்களுக்கு அப்படியே டியர்ஸாக வருது. ஸோ நீங்கள் அப்படியே அவரோட கோட்டு அவரோட டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவர் அப்படியே சோஃபாலே படுக்க வைக்கிறீங்க. ஸோ நீங்கள் ரூமுக்கு போயிட்டு அழுன்னு அழுறீங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக்குக்கு போயிடலாம். ஸோ வந்துட்டு நீங்களும் ஜேகேவும் ஒரே காலேஜ் தான்டா. ஜேகே வந்து உங்களுக்கு 1 இயர் சீனியர். ஸோ வந்துட்டு ஜேகே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஜேகே வந்து அந்த காலேஜோட ஹேண்ட்ஸம் பாய்னா நீங்கள் தான் அந்த காலேஜோட பியூட்டி குயினாகவே இருந்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு அங்கே இருக்கிற பாய்ஸ் எல்லாருமே, அதாவது நம்ம ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அடிக்கடி உங்களை நோட் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கே ஜேகே பார்த்தாலும் அவனை மட்டுமே வெச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஜேகேன்னா அவ்வளோ பிடிக்கும். உங்களுக்கு ஜேகேவை பார்த்தாலே அந்த டே ஃபுல்லாக செம்மையாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஃபீலில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ வந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்து, மச்சான் அந்த வயன் பொண்ணு உன்னையே பார்க்குறாள அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் ஜேகேவுக்குமே உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கும்டா. ஸோ ஒன் டே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க கிளாஸ் ஹவர்ஸில். ஸோ தனியாக தான் போயிருப்பீங்க. அந்த டைம் பார்த்து நம்ம ஜேகேவோட கேங்கில் இருந்த ஒரு பையன் வந்துட்டு உங்ககிட்ட வந்து தப்பாக நடந்துக்க பார்ப்பான். ஸோ அப்படி வந்திருக்கும்போது ஆக்சுவலி அந்த பையன் வந்து உங்களை நிறைய தடவை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான், அப்ரோச் பண்ணியிருப்பான். நீங்கள் எதுக்குமே ஓகே சொல்லியிருக்க மாட்டீங்க. பட் அதனால இதை வச்சு உன்னை வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவன் ஒரு தப்பான வழியில் வந்துட்டு போயிருப்பான். ஸோ அப்படி வந்து உங்கள்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண வந்திருப்பான். அப்போ வந்துட்டு திடீர்னு அங்கே ஏதோ சத்தம் கேட்கும். ஜேகே அந்த வழியாக போயிருப்பான். பட் இது கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் ஆச்சு, ஆனால் இங்கே யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்ப்பான். என்னன்னா வரும்போது வந்துட்டு சரி என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜேகேவோட ஃப்ரெண்டு தானே, டே மச்சான் என்ன பண்ணுறீங்க மச்சான், இந்த பொண்ணு தான் மச்சான் என்னை வர சொன்னா, இந்த பொண்ணா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள், ஐயோ இல்லை ஜேகே, சத்தியமாக நான் இவனை வர சொல்லலை, இவன் இவனை சத்தியமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நான் அதுக்கு இவனை வர சொல்ல போகிறேன் மச்சான். இல்லை மச்சான் சத்தியமாக சொல்கிறேன் மச்சான், இவ தான் மச்சான் என்னை வர சொன்னான். பையன் தான் நேற்று வந்துட்டு நைட்டு எனக்கு கால் பண்ணி, நாளைக்கு வந்து இந்த 3rd ஹவர் வந்துட்டு நீ ரெஸ்ட் ரூம் பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு இவ தான் மச்சான் சொன்னான். நான் எதுக்குமோ ஏதோன்னு நினச்சேன் மச்சான். கடைசியில் பார்த்தா இவ என்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறான். ஐயோ எதுக்கு இப்படி தேவையில்லாமல் போய் சொல்கிறீங்க? நீ நிறைய தடவை எனக்கு அப்ரோச் பண்ணாதான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் உன்னை எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் அது வேணான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணேன். அதுக்கு நீ இதுக்கு இவ்வளோ கேவலமான பழியை என் மேலே போடுற? ஏய் வாயை மூடுவேன் அப்படின்னு ஜேகே ஒரே வார்த்தை தான் சொல்கிறான். அவங்களுக்கு அப்படியே மனசே உடஞ்சிருச்சு. இவ்வளோ கேவலமான பொண்ணா நீ இருப்பேன்னு நான் நினைக்கல. ஜேகே நிஜமாக நான் அவனை வர சொல்லலை. இவன் பேர் கூட எனக்கு என்னன்னு தெரியாது. இவன் தான் எனக்கு நிறைய டைம் அப்ரோச் பண்ணியிருக்கான். பட் அதான்டி பசங்க பின்னாடி சுற்றுறாங்கன்னு தானே உனக்கு பெரிய பெனிஃபிட்டே. இங்கே மட்டும்தானா இல்லை நைட்டு பப்லேயுமா? ஜேகே வேணாம், இதுங்க நடந்ததே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்லிகிட்ருக்கேன். அவன் தான் என்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்க பார்த்தான். நான் எதுவும் பண்ணல ஜேகே, நான் எதுவும் பண்ணல. மூடுவான் என் வாயை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு அவன் பக்கத்தில் கூட்டிகிட்டு போயிடுறான். உங்களால் சுத்தமாக முடியல. ஏன்னா இத்தனை நாள் வந்துட்டு உங்களுக்கும் தெரியும் ஜேகேக்குமே வந்துட்டு நம்மளை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத்தனை நாள் பிடிச்ச பையனுக்கே வந்துட்டு இப்படி ஆயிடுச்சே, இப்படி வந்துட்டு நம்மளை தப்பாக நினச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போலேருந்து ஜேகே உங்களை எங்கே பார்த்தாலும் பயங்கரமாக முறைச்சிட்டு தான் போவான். அண்ட் ஒரு டைம் வந்துட்டு உங்களுக்கு காலேஜில் வந்துட்டு அவனோட கிளாஸில் இருந்த ஒரு பொண்ணு வந்துட்டு, என்ன நீ எப்போ பாரு ஜேகே கூடயே சுற்றிட்டு இருக்க, ஜேகே இஸ் மைன், நானும் பார்க்குறேன் அவனை எங்கே பார்த்தாலும் வெச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறேன், என்ன ஜேகேன்னா அவனுக்கு அவ்வளோ பிடிக்குமா?
ஆனால் உனக்கு அதுக்கான சான்ஸ் கிடையாது. ஏன்னா ஜேகேக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கும். இந்த காலேஜில் அவனுக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கும். நீ இந்த காலேஜ் பியூட்டியாக கூட இருந்துக்கோ, பட் ஜேகேவோட குயின் நான் மட்டும்தான் அப்படின்னு அவன் வந்துட்டு உங்களை அடிச்சிட்றா. நீங்கள் வந்து திருப்பி அடிக்கும் போது ஜேகே வந்து அதை பார்த்தாட்றான். ஸோ பார்த்த உடனே ஹே என்னாச்சு, ஏய் இவன் மேலே எது கை வைக்கிற, அவள் தான் ஃபஸ்ட்டு என்னை அடித்தா, அவங்க அடிச்சனால தான் நான் அடித்தேன், இவனுக்கு ஏன் எப்போ பாரு என்ன மட்டும்தான் கண்ணு தெரியுமா, எப்போ பாரு என்னையவே தப்பாக பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு கத்துறீங்க. இல்லை ஜேகே, அவள் தான் ஜேகே என்ன அடித்தா. எதுக்கு ஒன்று அடித்தா, நான் ஜஸ்ட் இப்படி போயிட்டு தான் இருந்தேன், தெரியாமல் மோதிட்டதுக்கு சாரின்னு சொன்னேன், பளிச்சுன்னு அடிச்சிட்டா ஜேகே அப்படின்னு சொல்லும்போது ஜேகே உங்களை பளிச்சுன்னு அடிச்சிட்றான். ஸோ அங்கே நிற்கிற எல்லாருமே வந்துட்டு உங்களை பார்க்குறாங்க, உங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஸோ அதே அட் த சேம் டைம் ஜேகே மேலே வந்துட்டு ஏன் அவன் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க்குமே உங்களுக்கு வந்துட்டு இதாகுது. ஸோ வந்துட்டு அப்போலேருந்தே நீங்கள் வந்துட்டு ஜேகேவை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. தென் இப்போ வந்துட்டு அவங்க கூடயும் உங்களுக்கு மேரேஜ் ஆனதை நினச்சி நீங்கள் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஆகுதுடா, நீங்கள் வந்து சமைச்சிட்ருக்கீங்க. ஜேகே வந்து ஒரு 8 o'clock பக்கமாக தான் எந்திரிக்கிறான். என்ன தலை இப்படி வலிக்குது, ஸோ சரி போய் காஃபி போட்டு குடிக்கலாம். இவருக்காலா சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கலாம் வெளியே வரான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஜேகேக்கு ஃபஸ்ட்டு ஒரு லெமன் ஜூஸ் போட்டு வந்து தரீங்க. ஸோ ஜேகே பார்க்குறான், நைட் ட்ரிங்க் பண்ணிங்களே, லெமன் ஜூஸ் குடித்தா கொஞ்சம் கேராக இருக்காது, எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, எடுத்துகிட்டு போயிடு. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன தப்பாக நினச்சிட்ருக்கீங்க ஜேகே, நீங்கள் நினைக்க மாதிரி பொண்ணு நான் கிடையாது. ஆமாம், நான் நினைக்கிற மாதிரி பொண்ணு நீ கிடையாது தான். எப்போ பாரு அவன் கூட எதிர்க்க வேண்டியது தானே உன் வேலை. ஜேகே, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், ஓகே? நானும் பொண்ணு தான், எனக்கும் எப்படி இப்படி இருக்கணும்னு தெரியும். அண்ட் உங்கள்கிட்ட பேசி ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கல போயிடுறீங்க. ஸோ இப்படியே தாண்டா உங்கள் லைஃப்மே போயிட்டுருக்கோம். ஸோ வந்துட்டு அதாவது ஜேகே வந்து எப்போ பாரு உங்ககிட்ட சிறுசுன்னு தான் பேசிகிட்டு இருப்பான். நீங்கள் வந்துட்டு அந்த விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணுவீங்க, பட் ஜேகே கொஞ்சம் கூட ப்ளேஸ் தரவே மாட்டான். ஸோ வந்துட்டு ஒன் டே நைட் வந்துட்டு ஒரு 8:30 பக்கமாக ஜேகேவும் அண்ட் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாலும் ஸோ அந்த பையனுமே வருவான். ஸோ அவன் வந்துட்டு நீ இங்கே இருடா, நான் போய் மேலே போய் அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேடா மச்சான் அப்படின்னு உடனே ஆக்சுவலி அவனுக்கு தெரியும் நீங்கள் தான் வந்து ஜேகேவோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்ததை பார்த்துட்டு வீட்டில் யார் வந்தாலுமே அவங்களுக்கு காஃபி போட்டு தரணும்ல. ஸோ நீங்கள் வேண்டாம் விருப்பா அவனுக்கு காஃபி போட்டு போய் தரீங்க. ஸோ அவன் வந்துட்டு அந்த காஃபி கப்பை வந்துட்டு எடுக்கும் போதே உங்களை ஜஸ்ட் ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் வேறு சாரீ தான் வியர் பண்ணியிருப்பீங்க, உங்களை ஒரு மாதிரி பார்க்குறானா, உங்களுக்கு வந்துட்டு அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் இப்போ வந்துட்டு கிச்சன் ரூமில் போய் உங்களோட ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அவன் வந்துட்டு பொறுமையாக வந்து உங்கள் ஷோல்டரில் கை வைக்கிறான். நீங்கள் டக்குன்னு திரும்பிட்டு என்ன பண்ணுறீங்க, இல்லை மயன், நான் கூட நீ எனக்கு ஒய்ஃபாக வருவேன்னு நினச்சேன், ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு வருவேன்னு நான் நினைக்கல, நீ மட்டும் எனக்கு ஒய்ஃபாக கிடச்சிருந்தா டெய்லியும் உன்னை வச்சு ரசிப்பண்டி. சி மரியாதையை வெளியே போ, இப்போ நான் உன் ஃப்ரெண்டோட ஒய்ஃப், அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு உங்கள் ஹிப்பில் வந்து கை வைக்கிறான். நீங்கள் பலார்னு ஒரு அறையிறீங்க. வந்துட்டு ஃபயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு நீங்கள் பார்க்குறீங்க. இதே மச்சான் இங்கே பாரு, காஃபி கப் வைக்க வந்ததுக்கு என்ன போட்டு உன் ஒய்ஃப் அறையிறா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ஜேகே வேகமாக வந்து அவனோட ஃப்ரெண்டை ஒரு அடி அடிக்கிறான். நீங்கள் என்ன பண்ண நான் பார்த்துட்டு தாண்டா இருந்தேன், நீ அவகிட்ட தப்பாக நடந்துட்டு அவள் ஒன்று அடிக்க வந்தான்னு சொல்கிறியா, நீ ஜஸ்ட்டு காஃபி கப் வைக்க வந்ததுக்கு அரையிறதுக்கு அவளுக்கு என்ன பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வேறு டியர்ஸ் வருது, ஏன்னா ஜேகே கூட உங்களை இது வரைக்கும் டச் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ செம்மையாக டியர்ஸ் வருது, நீங்கள் அழுதுகிட்டே நிற்கிறீங்க. இப்போ காலேஜில் வேணாம் அவள் உன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான்னு நீ சொன்னில்ல, அதனை இது இப்போ நீ வர நிமிஷம் வரைக்கும் நான் அதை நம்பிட்டு இருந்தேன். பட் இப்போ புரியுதுடா, தப்பு அவன் மேலே கிடையாது, உன் மேலே. நீ தான் அவகிட்ட ஒரு சிலுமிஷத்தை காட்டியிருக்கல. அப்பயே நீ வந்துட்டு அப்பப்போ வயனோட ஸ்ட்ரக்சரை பற்றி என்கிட்ட பேசுவல, அப்பவே நான் நினச்சிருந்துருக்கணும் எப்போ இவன் மேலே தப்பு இருக்குன்னு. அண்டு அன்றைக்கி வயன் அடித்தாலே அந்த லூஸை கூட நான் என்னோடய ஆஃபீஸில் பார்த்தேன். ஒரு நாள் வந்துச்சு, அப்போ தான் எனக்கு உண்மை எல்லாமே தெரியும்.
அப்போ பேசின பாரு, பையனை விட்டுட்டு வந்துரு, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், அவளாம் உனக்கு டிசர்வே கிடையாதுன்னு. அவள் தான் எனக்கு டிசர்வ் கிடையாது. அந்த லூஸெல்லாம் நான் மேரேஜ் பண்ணேன்னா அவன் புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கா பாரு, அது மாதிரி தான் நானும் இருந்திருக்கணும். நான் அப்போவே வந்துட்டு உங்களை பற்றி சரியாக புரிஞ்சுக்காம பையனை தான்டா தப்பாக நினச்சிட்டேன். மரியாதையாக வெளியே போயிடு. ஒரு நிமிஷம் இரு. அவளை தொட்டதுக்கு அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுப்போ. முடியாது ஜேகே, தப்பு பண்ணது நீடா, மரியாதையாக விழுந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஒரு கிக்கு விடுறான். அவன் அவங்க காலிலே வந்து விடுறான். என்ன மன்னிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கல போயிடுறான். தென் வந்துட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறீங்க. ஜேகே பொறுமையாக அந்த ஷோல்டரில் கை வைக்கிறான். நீங்கள் லைட்டாக அப்படியே பயப்படுறீங்க. ஓகே, இத்தனை நாள் நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு சாரி வயன். நான் கொஞ்சம் கூட உன்னை பற்றி யோசிக்கவே இல்லை. உன்னை எனக்கு பிடிச்சாலுமே அந்த 2 விஷயத்த வச்சு இத்தனை வருஷம் நான் உன்னை வெறுத்ததுக்கு ஐம் ரியலி சாரி. இதுக்கப்புறம் கண்டிப்பாக உன்னை ஹர்ட் பண்ணவே மாட்டேன் வயன், கண்டிப்பாக உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜேகேக்குமே தெரியுது நீங்கள் அவனோட அந்த ஒரு டச்னால எவ்வளோ பயந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகே வந்துட்டு அப்படியே உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறான். சரி வயன், சாரி, ஐம் ரியலி சாரி வயன். பரவாயில்ல ஜேகே, நீ எப்போ ஒன்று என்கிட்ட சாரின்னு கேட்டியோ அப்பயே எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போலேருந்து நம்ம லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாமா ஜேகே? கண்டிப்பாக வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லிப்லே அப்படின்னு ஒரு கிஸ் கொடுக்குறான். ஸோ வந்துட்டு இப்படியே வந்துட்டு இதுக்கப்புறம் ஹாப்பியாக உங்கள் லைஃப் போகுதுடா. ஜேகேயுமே வந்துட்டு உங்களை நல்லாவே புரிஞ்சுக்கிறான், உங்களை நல்லாவே கேர் பண்ணிக்கிறான், உங்களுக்கு அவ்வளோ லவ் கொடுக்குறான். நீங்கள் எனக்கு இது வேணும்னு கேட்டால் அடுத்த நிமிஷமே உங்களுக்கு அது கண் முன்னாடி இருக்கும். அந்த அளவுக்கு உங்களை அப்படியே செம்ம ஹாப்பியாக பார்த்துக்கிறான். ஸோ வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா, ஸோ இப்போ வந்து பார்த்தா நீங்கள் காலையில் எழுந்துச்சு, டி குக்கி எழுந்துருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஜேகே எழுந்துச்சு, குட் மார்னிங் வயன், எதுக்கு வயனை எழுப்பிட்டுருக்கிய அப்படிங்கிறானா. நான் ஒன்றை கூப்பிடல, இந்த குக்கி பையனை கூப்பிட்டேன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா? இவனையா, அவனை ஏன்டி என் பேர் வச்சு கூப்பிட்ற? நீ என்னோட பன்னி குட்டிடா அப்படின்னு நீங்கள் அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி தூரத்துலேருந்தே இப்படி பிடிச்சி நம்ம உம்மான்னு கொடுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் தரீங்க. அப்படியே அந்த உமாவை இங்கே வந்து கொஞ்சம் கூட அப்படிங்கிறானா. நீங்கள் வாயில் ஒரு அடி போட்டு காலைல ஏன் சொன்னி கிஸ் போ, ஏஞ்சி போய் குழி அப்படின்னு சொல்லிட்டு குக்கி எழுந்துடா குக்கி அப்படிங்கிறீங்க. ஸோ வந்துட்டு பொறுமையாக எழுந்துச்சு, மம்மி குட் மார்னிங். அச்சோ குட் மார்னிங்டா தங்கம், எழுந்திரிங்க, வாங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க, வாங்க வாங்க வாங்க. மம்மி ஃப்ரெஷ்ஷப் வேணாம், தண்ணி ஜில்லுக்கும். ஜில்லுன்னெலாம் இல்லைடா. இல்லை மம்மி நீ போய் சொல்கிற. ஸோ என் தங்க குட்டிக்கிற நான் எப்போ போய் சொல்லுவேன் சொல்லுங்கள்? ஏஞ்சி வா, நம்ம போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உனக்கு பிடிச்ச பனானா பேன் கேக் செஞ்சு வச்சுருக்கேன், வா வா. பனானா பேன் கேக்கா? வா வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக அவனை வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ ஜேகே வந்து ப்ரஷ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ வந்து நீங்கள் அப்படியே வரும்போது உங்கள் இடுப்பு பிடிச்சி நறுக்குன்னு கிள்றானா. நீங்கள் ஜேகே என்ன பண்ணுற, குக்கி இருக்கான், அவன் வந்து கூட்டும் என் பொண்டாட்டி எடுப்பேன், நான் கிள்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து குக்கிக்கு ஒரு குட்டி டப் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணிட்டு அவனை உட்கார வச்சு அவன் கூட விளாண்டுட்டு நீங்கள் அவனை குளிக்க வச்சிட்ருக்கீங்க. அவன் என்ன பண்ணுறான்னா அந்த தண்ணி எடுத்து உங்கள் மேலே தெளிக்கிறான். ஸோ நீங்களுமே லைட்டாக வெட்டாயிட்டீங்க. ஜேகே வந்து அதை பார்த்துட்ருக்கான். அம்மாவும் பையனும் என்ன பண்ணுறீங்க? ஹலோ, நாங்கள் குளிச்சிட்ருக்கோம், நீங்கள் வெளியே போங்க அப்படிங்கிறான் குக்கி. ஜேகே இருந்துட்டு, அட பாவி டேய், இவன் ஏன் பொண்டாட்டிடா, இது ஏன் மம்மி, நீங்கள் வெளியே போங்க. டே நான் அப்பன்டா, தெரியும் வெளியே போங்க, கெட் அவுட், இங்கே ஒரு மேன் குளிச்சிட்ருக்கேன், நீங்கள் பார்க்கல இருங்க, கெட் அவுட் மேன் அப்படிங்கிறானா. டே அப்பா இப்படிலாம் பேசக்கூடாதுடா. ஓகே மம்மி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து குக்கி என்ன பண்ணுறான்னா ஜேகே மேலே தண்ணி தெளிச்சிட்றான். ஸோ வந்துட்டு 3 பேரையுமே அப்படியே நனைஞ்சி அப்படியே ஷவரெல்லாம் ஆன் பண்ணி பாத்ரூம்லேயே ½ ஆகுது. ஸோ செம்ம ஜாலியாக அந்த தண்ணியில் வந்து நீங்கள் எல்லாருமே விளாண்டுட்ருக்கீங்க.
தென் ஹாஃப் அன் ஹவர் கழித்து வெளியே வந்தோடனே நீங்கள் வந்து குக்கிக்கு தோட்டி விட்டுட்ருக்கீங்களா, அப்போ ஜேகே பக்கத்தில் பாவமாக உட்காண்ட்ருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அவனுக்குமே தோட்டிகிட்ருக்கீங்க. ஸோ ஹாப்பி என்டிங்டா. இப்படியே தான் உங்கள் லைஃப் ஜாலியாகவும் போயிட்டுருக்கு ஜேகே கூடயும் குக்கி கூடயும் சேர்ந்து. ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், மறக்காமல் சப்ஸ்கிரைப். ஓகேவா? பாய்.